அப்படின்னு சொன்னாலே சுற்றுலா நகரம். இந்த சுற்றுலா நகரத்துல குறிப்பாக சுற்றுலா பயணிகளுடைய ஈர்ப்பாக இருப்பது கடற்கரை. அந்த கடற்கரையில தினமும் காலையில சுற்றுலா பயணிகள் மட்டும் இல்லாமல் உள்ளூர் மக்களும் நிறைய பேர் வாக்கிங் போறாங்க. அவர்கள் கிட்ட இந்த சட்டப்பேரவை தேர்தலை விட்டு என்ன எதிர்பார்ப்புகள் நிலவுகுது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. என்ஆர் காங்கிரஸ் ஒரு பக்கம் நிக்குது, பிஜேபி ஒரு பக்கம் இருக்குது, இந்த பக்கம் காங்கிரஸுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இன்னும் ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படவே இல்லை. இதெல்லாம் ஏற்பட்டு அவங்கெல்லாம் கூட்டணி அமைச்சு தேர்தலில் நின்னாதான். எப்படி இருந்தாலும் என்ன இருக்குன்னு ஒரு தனி செல்வாக்கு இருக்குது. எப்படி நடக்குங்கிறது போக போக தான் தெரியும். ஒருவேளை இந்த கூட்டணி எல்லாம் சரி காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆதரவு எப்படி சார் இருக்கும்? காங்கிரஸ் திமுக கூட்டணி அமையணும்னா இந்த எதிர்கட்சியுடைய கூட்டணியை பலத்தை பார்க்கணும். இந்த கூட்டணி ரெண்டும் பிரிஞ்சுதுன்னா, பிஜேபியும் என்ஆரும் பிரிஞ்சாருன்னா காங்கிரஸ் திமுகவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஆனா அதே நேரத்தில் அவங்க சாலிடா ஒன்னாயிட்டாங்கன்னாக்கா கொஞ்சம் டஃப் ஃபைட்டு தான் இருக்கும். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியெல்லாம் இப்போ பிஜேபி கூட்டணியில் இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சி ஏற்பட்டிருக்கு. மத்திய அரசோட நிதியெல்லாம் நிறையா வந்திருக்குது. நிதி பற்றாக்குறையை ஓரளவுக்கு சமாளிச்சிருக்கிறாங்க. என்ஆரும் நிறையா சலுகைகளை அறிவிச்சிருக்கிறாரு. அதனால நல்லா சிறப்பாகவே இருக்கு பாண்டிச்சேரி ஆட்சி. 5 வருஷத்து சிறப்பான ஆட்சி தான். இத்தனை வருஷமா இருந்த சவால் என்ன? இந்த தேர்தலில் என்ன மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்குறீங்க? புதுச்சேரி ஒரு டூரிசம் ஸ்பாட்ல ஒரு நல்ல ஒரு இதுவா இல்லை. அடிப்படை வசதியெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்தது. ரோடு வசதியெல்லாம் இல்லாத இருந்தது. கடந்த கால ஆட்சியில் என் ரங்கசாமி வந்த பிற்பாடு நல்ல சிட்டியினுடைய வளர்ச்சி இருக்குது. ஆனால் அந்த டிராஃபிக் இது கொஞ்சம் ரோடு டிராஃபிக் கண்ட்ரோல் தான் ரொம்ப மோசமாக இருக்குது. பாலங்கள் ரோடெல்லாம் இல்லாத அது கொஞ்சம் இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்றபடி மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கும் ஏழை மக்களுக்கும் என் ரங்கசாமி மிக பெரும்பான்மையான நல்லதுகளை நல்லா பண்ணிக்கிறார். இவ்வளவு செல்வாக்கு மிக்க கட்சிகள் இருந்தாலும் கூட்டணி தான் வேணும், கூட்டணி இருந்தாதான் வெற்றியை உறுதி பண்ண முடியும். நமக்கு செல்வாக்கு இருக்குன்னு காங்கிரஸ் நினைக்கிறாங்க, என்ஆர் காங்கிரஸ் நினைக்கிறாங்க. அதே மாதிரி டிஎம்கே ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க. ஆனா கூட்டணி தான் வெற்றியை உறுதி செய்யும் ஏன் நினைக்கிறாங்க? அது இந்தியா பூரா அது ஃபண்டமெண்டல் இதுவாயிடுது. கூட்டணி இல்லாத எந்த தனிப்பட்ட கட்சியும் மக்களை சந்திக்கிறதுக்கு தயாரா இல்லை. அதனால கூட்டணின்றது ஒரு அவசியமான ஒரு பொருள் மாதிரி மக்கள் மத்தியிலும் சரி, ஆட்சியாளர் மத்தியிலும் சரி, கட்சிகள் அப்படிதான் இருக்குது. இப்ப இலவசங்கள் தமிழ்நாட்டில் நிறைய இலவசங்கள் இருக்கு, புதுச்சேரியிலும் இலவசம் இருக்கு. புதுச்சேரியில புதுசா என்ன மாதிரியான இலவசங்கள் தேவைன்னு எதிர்பார்க்குறீங்க? ரங்கசாமி ஆட்சியில் முதியோர்களுக்கு 55 வயசு மேல ஆனவங்களுக்கெல்லாம் அவர் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஒரு 1000 ரூபாய் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாரு. அது நடுத்தர மக்கள் வறுமைக்கோட்டு கீழே இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய பெரிய உதவியாக இருக்குது. எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் அரசு பள்ளியில் படிக்கிறவங்களாம் நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் தான். அவங்களுக்கு நிறைய ஒரு எஜுகேஷன் நிறைய பண்ணிக்கிறாரு. அதனால மக்களுக்கு ஒரு அது இலவசமாக அதை எடுத்துக்க முடியாது. இப்போ பொதுவாக அரசு ஊழியர்கள் மிக்க பணக்காரர்களுக்கு வருமானங்கள் இருக்குது, அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் இருக்குது. அது இல்லாத நான் எம்ப்ளாயீஸுக்கு அது மாதிரி சலுகைகள்லாம் இல்லை. அதனால அரசு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி களம் எப்படி இருக்கு? என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் பாண்டிச்சேரிக்கு நிறைவேற்றப்படணும்? வாக்குறுதிகள் என்ன எதிர்பார்க்குறீங்க? மெயினாக பார்த்தீங்கன்னா ரோடு ப்ளஸ் இந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்க. டூ மச் ப்ளாக்கேஜாக இருக்குது. ஸோ இந்த மஸ்கிட்டோஸ் இஷ்யூஸு, அப்பார்ட் ஃப்ரம் தட் ஸ்கூல் காலேஜஸ், too much fees, there should be some cap. So as a parent we are facing lot of issue regarding the college fees, school fees. இதெல்லாம் கவர்மெண்ட் அண்டரில் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் பேசிக் இது. ஸோ எந்த கட்சி இதெல்லாம் முன்னெடுக்கிறாங்களோ வில் பி சப்போர்ட்டிங் தான். நியூ பார்ட்டிஸ்லாம் எந்த அளவுக்கு சரிங்க வரவேற்பு? நியூ பார்ட்டிஸ் தெரியலைங்க. எனக்கு தெரிஞ்சது என்ஆர் காங்கிரஸ் இவங்க ஆல்ரெடி இருக்க பார்ட்டிஸ் தான் இருக்காங்க. பட் விஜயோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு தெரியல இங்கே. ஸ்டில் நவ் வி டோன்ட். அவங்க இருக்காங்க. பட் நவ் ஓன்லி திஸ் இயர் ஐ சி சம்திங் இஸ் கம்மிங் அப் ஃப்ரம் தெம். ஸோ தெர் இஸ் அன் இம்பாக்ட் மேபி இருக்குங்க. நாங்க இங்க பாண்டிச்சேரி ஸ்டூடெண்ட்ஸ் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசும்போது அவங்க எஜுகேஷன் ஹெல்த் செக்டார்ஸ்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. நிறைய இருக்குங்க காலேஜஸ். அதான் தான் சொல்றேன். காலேஜில் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் கவர்மெண்ட் காலேஜ் இதெல்லாம் கொஞ்சம் பண்ணணுங்க. ஸோ இதெல்லாம் தான் மெயின் திங். எஜுகேஷன் கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு, ட்ரைனேஜ், mosquitoes, these are too much problem common people face. இப்ப லாஸ்ட் 5 இயர்ஸ்ல என்ன நல்ல விஷயங்கள் புதுச்சேரி கொண்டு வந்திருக்காங்க, இல்ல இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு? பட் இப்போ லாஸ்ட் 5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கொஞ்சம் ரோட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ப்ளஸ் எலக்ட்ரிக் பஸ் விட்டுருக்காங்க. மேபி ஃபார் உமன்ஸ் தே கிவன் சம் ஆட்டோ ஃப்ரீ ஃபார் தேர் அப்லிப்மெண்ட். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்காங்க சில திங். பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் எஜுகேஷன் ஸ்டில் தெர் இஸ் அ கேப். எஜுகேஷன், ஹாஸ்பிட்டல், விச் ஐ டோல்ட், இதெல்லாம் இருக்குங்க.
lot of improvement is required. Pondicherry, since it's a small and also industry is considered employment because people are going from here to outside. They are not staying here. Maybe Bangalore or other Chennai. They are going and finding it. But they should set up all like IT infrastructure, industries. அதெல்லாம் இங்கே கொண்டு வரணுங்க. நிறைய இருந்ததுன்னா people won't go out. So there will be economic uplift also. So Pondicherry can be a self-sustained state இருக்கலாம். Now we are getting some fund from central. So அது மாதிரி இண்டஸ்ட்ரீஸும் இங்கே நிறைய கொண்டு வரணும். தனித்துவம் என்ன? இதை மாற்றணும் அப்படின்னு நினைச்சுன்னா எதை நீங்க மாற்ற விரும்புறீங்க? பாண்டிச்சேரியில் டூரிசம் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற லோக்கல் பீப்புளுக்கு வந்து ரொம்ப சஃபர் ஆகும். டிராஃபிக் இது நாங்கள் எங்கேயுமே வந்து வெளியில் போக முடியல. பொல்யூஷன் ஜாஸ்தியாகுது. அவங்க டூரிஸ்ட் இன்கம் பற்றி தான் பார்க்குறாங்க வழிய பாண்டிச்சேரி சிட்டிசனை பற்றி எந்த கேரும் கிடையாது. ஏன்னா வீக்கெண்டு மட்டும் பிஸ்னஸ் ஆனான்னு பார்க்குறாங்க. பிஸ்னஸ் மற்ற ரெஸ்டாரண்ட்டு ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்லா போகுது. ஆனால் லோக்கல் பீப்புள் ரொம்ப சஃபர் ஆகும். இப்போ இதுக்கு என்ன செய்யணும்? என்ன தீர்வாக இருந்தால் நல்லா செய்யணும்? இது வந்து டிராஃபிக் வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ பெங்களூர்லாம் போனீங்கன்னா ஒன் வே அந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து பாண்டிச்சேரி சிட்டிசன்ஸும் நிறைய தப்பு பண்ணாங்க. கடையை வந்து உள்ளே வச்சுட்டு வெளியில் வந்து ஒரு 10 அடி வெளில வந்து பார்க்கிங் இது பண்ணிடுறாங்க. கடையும் வந்து வெளில எடுத்துகிட்டு போடுறாங்க. அதை வந்து கவர்மெண்ட் தான் ரெகுலேட் பண்ணணும். அது பண்ணால் பீப்புள் வில் பி ஹாப்பி. புதுசாக கட்சி வந்திருக்காங்க, நாங்க மாற்றத்தை தரோம் அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரி நான் மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க? எல்லாரும் மாற்றத்துக்காக தான் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது மாற்றம் வந்தா நல்லா தான் இருக்கும். எந்த கட்சியா இருந்தாலும் மாற்றம் தரது இல்லைங்களா? மாற்றம் இப்போதைக்கு உங்களுக்கே தெரியுது, டூரிஸ்ட் டெவலப் பண்ண தவிர பாண்டிச்சேரியில் வேற எதுவும் பெருசா கிடையாது. டெவலப்மெண்ட்னா வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற பர்சனுக்கு வந்து ஒர்க்ல இருந்து எல்லாமே இப்போ சென்னை எல்லாம் இங்கேருந்து சென்னைக்கு தான் போறாங்க. இப்போ சென்னைக்கு போறப்ப இப்போ சென்னையை ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம ஊர்ல எல்லாமே எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே நம்ம ஊர்ல இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் பெஸ்ட்டாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒர்க்கு முக்கியம், அதுக்கப்புறம் உள்ள இன்பில்ட் டெவலப்மெண்ட் முக்கியம். அது ரெண்டுமே இருந்தால் ஆட்டோமேட்டிக்கா பாண்டிச்சேரி டெவலப் ஆயிடும். இப்ப விஜய் இங்க கட்சியை தொடங்கி இருக்காரு, இங்கேயும் தான் தேர்தல் நிக்கிறதா சொல்லியிருக்காரு. அது ஒரு இம்பாக்ட் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்க? புதுசா யார் வந்தாலும் ட்ரை பண்ண வேண்டியதுதான். இப்போ எல்லாருக்குமே ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். புதுசா ஒரு பர்சன் நிக்கிறாங்கன்ற போது நம்ம சான்ஸ் கொடுக்க வேண்டியது நல்லதுதான் எல்லாருக்குமே. விஜய்க்கு மட்டும் கிடையாது, புதுசா ஆரம்பிக்கிற எல்லாருமே. இப்ப நீங்களே புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சாலும் சான்ஸ் கொடுத்தாதான் எல்லாருக்குமே தெரியும் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப ஒரு கார்பரேட் கம்பெனி அதிபரும் கட்சியை தொடங்குறாரு. அடிப்படையில் சின்ன வயசுல இருந்தே பப்ளிக் லைஃப்ல இருக்கக்கூடிய ஆட்களுங்களும் அரசியல் இருக்காங்க. நடிகரா இருந்து உச்சம் பார்த்தவரும் ஒரே நேரத்தில் சமகாலத்தில் வராங்க. இதுல நீங்க யாரை எப்படி தேர்ந்தெடுப்பீங்க? உங்களுடைய பிரியாரிட்டி அப்படின்றது யாருக்கு? அப்படின்னு கிடையாது. என்னதான் அவங்க உச்சத்துல இருந்தாலும் சரி, அவங்க பெரிய பிசினஸ் மேனா இருந்தாலும் சரி, மக்களுக்கு யாரு நல்லது பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இப்போ உங்களுக்கு பாண்டிச்சேரி பீப்புளுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே சிஎம் ஆகணும்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு எம்எல்ஏ ஆகட்டும், இல்ல ஜஸ்ட் தோக்கட்டும், அதுக்கப்புறம் ஜெயிக்கட்டும். அப்பதான் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு எப்படி இருக்காங்க, தோக்கும் போதே அவங்க எப்படி நல்லா பண்றாங்களோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் டைம் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கும் போது அவங்க இன்னும் பெட்டரா பண்ணுவாங்க, நம்ம ஜெயிக்கணும்ன்றதுக்காக. இப்போ பாண்டிச்சேரி அரசியல் களம் எப்படி இருக்கு சார்? இப்போ 5 இயர்ஸ் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்களா மக்கள், இல்ல வந்து இதே ஆட்சி தொடரட்டும்னு நினைக்கிறாங்களா? ஆட்சி மாற்றம் வந்து வேணும் தான். மக்கள் விழிப்புணர்ச்சி நிறையா இருக்குது. ஆட்சி மாற்றம் வேணும் தான். ஆனால் வந்து பழைய மாரி லஞ்சம் அது இதுன்னு சொல்லி வாங்கிட்டாங்களாக்கா ஏன் மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? மாற்றம் வேணும்னா ஒரே மாதிரி இருக்குது இல்லை, ஒரே மாதிரி இருக்கிறதுனால வந்து சில இளைஞர்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல மாற்றங்களை கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து இப்போது ஒரே ஆளே வந்துருந்தா அந்த ஒரு விழிப்புணர்ச்சி வந்து ஒரு சின்ன பிள்ளைங்க இவங்கெல்லாம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து வரும்போது ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும். அது இல்லாமல் வந்து என்னுடைய கணிப்பு அப்படி தான் தெரியுது. என்ன விஷயங்கள் பாண்டிச்சேரிக்கு ஸ்பெஷலா இதெல்லாம் சவாலா இருக்கு, இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? பாண்டிச்சேரியில் என்ன விஷயம்னாக்கா வந்து இங்கே வந்து நாய்ங்க தான் நிறையா இருக்குது. இதுங்களை அப்படியே அள்ளி கொண்டு போய் கொட்டணும். அது கொஞ்சம் ஒரு பயம்தான். ஏன்னா வந்து நல்லா பார்க்குறதுக்கு ஃபோட்டோவில் எல்லாத்துலேயும் வந்து அழகாகிற மாதிரி இருக்குது. உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இவ்வளோ ஒரு அசிங்கமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது இங்கே. அது ஒரு விஷயம். மற்றது காந்தியடிகள் வந்து அப்படியே தான் நிற்கிறாரு. அதை வந்து அப்படியே அந்த அழகு படுத்தலாம். கிளீன்லினஸ் பொறுத்த வரைக்கும் பாண்டிச்சேரி பெருசா இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணல. அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல. மற்றது வந்து இருக்கிறவங்க கிட்ட தான் இருந்துன்னு வச்சு வளர்ச்சி வந்து மற்றவங்க கிட்ட வரல. ஏழைங்களா தாங்கிறாங்க.
அப்ப ஆட்சி மாற்றம் ஒன்றும் எதிர்பார்க்கலைங்க சார். முன்னாடி இருந்த கட்சிகளே வரலாமா இல்ல புது கட்சிக்கு வாய்ப்பு வழங்கலாம்னு நினைக்கிறீங்க? புது கட்சிக்கு வாய்ப்பு வழங்கலாம், அது ரொம்ப நல்லது. ரெண்டாவது வந்து இங்கே பாண்டிச்சேரியில் உண்மையான ஒரு பாண்டிச்சேரியில் பிறந்தவங்க இங்கே யாரும் இல்லை, எல்லாம் வெளி மாநிலத்து ஆளுங்க தான் வந்து நிறைய பேர் இங்கே வந்துடுறாங்க, வந்து இது பண்ணுறாங்க. இப்போ ஒரு பேங்க் எடுத்துங்க, ஒரு இது எடுத்துங்க, எல்லாமே வந்து டெல்லிக்காரங்க அவங்க தான். நம்ம பாண்டிச்சேரி மக்கள் வந்து இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியவே இல்லை. சில பேர் வந்து குடிச்சிட்டு அழிகிறாங்க, அந்த குடியால் வந்து இதுவாகுது. இப்போ இங்கே வந்து எல்லாருமே வந்து சாயந்தரம் வந்தாக்கா வந்து ஒரு பாண்டிச்சேரி ஜனம் ஒன்று கூட கிடையாது, யாருமே இல்லை. நம்ம இங்கே பிறந்து வளர்ந்தோன்னு பேர் தான் வந்து ஒரு யாராவது ஒருத்தவங்க தான் இந்த மாதிரி நாங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்துக்கிறோம், ஃப்ரான்ஸ்லேருந்து. இப்போ என்ன மாதிரி ஒருத்தவங்க தான் வந்து வராங்களோ வச்சு, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே அழிஞ்சிட்டாங்க, எல்லாம் வெளி ஜனம் தான் வந்து அதிகமாக. என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? அவங்களோட இதுன்னா எப்படின்னா, ஒரு டெல்லிக்காரங்க வந்து வேலை செய்கிறாங்கன்னா இங்கே 1000 ரூபா, ஒரு 100 ரூபாய்க்கு வேலை செய்கிறாங்கனாக்கா 50 ரூபா கொடுத்தா வேலை செய்கிறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 100 ரூபா கொடுத்தா தான் வேலை செய்வோன்ற கண்டிஷனு. இப்போ அவங்க வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வேலை செய்யும்போது அவங்களுக்கு வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து நடக்கக்கூடிய அதிகமான விஷயம். நம்ம ஆளுங்க என்ன செய்கிறாங்க, கொஞ்ச நாள் வேலை செய்கிறாங்க, ஒரு 2 நாள் வேலை செஞ்சுட்டு என்ன செய்கிறாங்க, அந்த காசை வச்சுன்னு குடிக்கிறது. அதுக்கு எடுத்து சொல்ல ஆள் இல்லை. புதுச்சேரிக்கு நிறைய நலத்திட்டங்களை செய்யறதா மத்திய அரசு சொல்றாங்க, ஆனா நேரடியா காசா தராங்க மக்களோட வங்கி கணக்குல. தமிழ்நாட்டில் அது பொருளாகவே தராங்க மக்கள். இப்ப இலவச பயணங்கள், அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? பணமா கொடுக்கறது நல்லதா இருக்கா, இல்ல திட்டங்களை நேரடியா செயல்படுத்துறது சரியா இருக்கு? ஸோ உங்களுக்கு முதல்ல வணக்கம். பாண்டிச்சேரியை பொறுத்தவரையிலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன்றும் செய்யலை, ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஒரு ஆசிரியருங்கிறதுனால நிறைய வேலை வாய்ப்புகளை வந்து உருவாக்கணும் போகணும்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் ஒன்றுமே இதுவரைலாம் செஞ்சதில்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஸ்கீம் 1-2 வந்து பயனாளிகளுக்கு பயன்படுற மாதிரி அவங்க வங்கி கணக்கு போதே தவிர மற்றபடி அதிகமாக ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரில. அதான் சார். வேற என்ன ஒரு ஆசிரியராக நீங்க பாக்குறீங்க, எல்லா தரப்பு மாணவர்களையும் நீங்க பாப்பீங்க, எது இப்போதைக்கு ரொம்ப அவசியம் அத்தியாவசியம் நினைக்கிறீங்க? முதல்ல அந்த பசங்களுக்கு வந்து சிபிஎஸ்சி கொண்டு வந்தாங்க, அதே மாதிரி தப்பு. ஏன்னா ஒரே நேரத்தில் அவசரமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு டீச்சர்ஸ்க்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் போச்சு, பசங்களும் படிக்கல. ஏன்னா அதிகமாக போர்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் இருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்கா சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து தமிழ்நாட்டில் கலைஞர் இருந்தார், அவரு வந்து நல்லா அழகாக பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஜ்பாய், அந்த கட்சியிலேயே வாஜ்பாய் மட்டும்தான் நல்லவர், மற்ற யாருமே அந்த அளவுக்கு செய்யவே இல்லை, அவர் மேலே செய்யவே இல்லை. அதுபோல் நிறைய ஸ்கீம் அவர் பீரியடில், அதுபோல் பாகிஸ்தான்லையும் சரி மற்ற அண்டை நாட்டு கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போட அவர் இருந்தார். ஆனால் இங்கே வந்து இப்போ இருக்கிற மோடி கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை, சும்மா விளம்பரத்துக்காக பேப்பரில் வந்து நிறைய கொடுத்துருக்காங்களே தவிர ஆனால் எதையுமே செய்யலை. அவங்க வந்தே பாரத்ன்ற ஒரு ரயில் மட்டும்தான் வந்துட்டு இருக்கே தவிர மற்றபடி ஒருமே செய்யலை சார்.